விவசாயிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். வெற்றிலை பாக்கு வைத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த வேட்பாளர். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் கோ கண்ணன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் இன்று கோவில்பட்டி நகர் பகுதியில் பொதுமக்கள், தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பல்வேறு தரப்பினரிடமும் தனது சின்னமான டில்லர் கலப்பைக்கு வாக்கு சேகரித்தார். தமிழ் விவசாயிகள் சங்க தலைவர் ஓ.ஏ. நாராயணசாமி தலைமையில் வேட்பாளர் கோ கண்ணன் தனது தேர்தல் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுடன் வெற்றிலை பாக்கு வைத்து விவசாயிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று வாக்கு சேகரித்தார். இன்று தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிடுகின்றோம். இந்த தனித்து போட்டியிடுகின்ற நோக்கம் என்னவென்றால், விவசாயிகளின் பிரச்சனைகள் இதுவரை தூத்துக்குடி பாராளுமன்றம் சொல்லி எந்த பாராளுமன்றத்துக்கும் போனாலும் இந்த தமிழ்நாட்டில் எந்த எம்பியுமே போய் பேசுனது கிடையாது விவசாயிகள் பிரச்சனையை. ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றது. பொருளாதார நிலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. ஆனால் நாங்களும் எங்களுடைய குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் செவி சாய்க்கலை. அதனால தான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் முதல்ல ஒரு தொகுதியில் போட்டியிடுவோம், தூத்துக்குடியில் போவோம். ஏன்னா தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுறோம். திருச்செந்தூரில் ஆரம்பித்தோம், சாத்தாங்குளம் மற்ற பகுதிகளெல்லாம் போய் நேற்று கழுகுமலை பகுதியில் வாக்கு கேட்டோம். இன்றைக்கி கோவில்பட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த பகுதி பூரா ஓட்டு கேட்குறோம். ஆனால் விவசாயிகள் மத்தியிலையும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் நிறைய மாற்றங்கள் தெரியுது. எந்த மாற்றம் என்றால், நிச்சயமாக இந்த தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு அரசியல் கட்சி ஜெயித்தால் போதும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது எந்த அரசியல் கட்சி என்று மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த எம்பி திருப்பி பழையபடி வந்தால் போதும் அன்ட்டு மக்கள் நினைக்காங்க. அந்த மாற்றம், அதற்கு உண்டான மாற்றங்கள் பூரா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் எங்களுக்கு ஆதரவு தருவதாக ஒரு கிராம வாரியாகவும் நகர்ப்புற வாரியாகவும் ஒரு மாற்றம் தெரிகிறது. கருத்து கணிப்பில் 2 லட்சம் வாக்குகள் மாற்றம் உருவாகிறது. மாற்றத்தில் எங்களுக்கு